அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3வது வசனம். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். இந்த வசனத்துல சமாதானம் என்கிற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், பாதுகாப்பு என்று இப்படி அநேக ஆசீர்வாதங்கள் அடங்கினது தான் இந்த சமாதானம் என்கிற வார்த்தை. இந்த சமாதானம் நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது அப்படின்னா, ஆண்டவரை உறுதியாய் என்ன வந்தாலும் எனக்கு ஆண்டவர் தான், அவரை விட்டு வேற எங்கேயும் போக மாட்டேன், வேற நம்பிக்கை எனக்கு இல்லை, எனக்கு எல்லாம் இயேசு என்று உறுதியாய் பற்றி கொள்ளுகிறவர்களுக்கு இந்த பூரண சமாதானத்தை கர்த்தர் அருளுகிறார். அப்படி ஆண்டவரை நம்புகிற விசுவாசிக்கிற மக்களுக்கு சொல்கிறார், உங்களுக்கு கர்த்தர் பூரண சமாதானத்தை தருவார். உலகத்தில் நமக்கு பிரச்சனைகள் உண்டு, நம்மை சூட எத்தனையோ நமக்கு விரோதமான காரியங்கள் எல்லாம் நடக்கத்தான் செய்கிறது, நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆகிலும் திடன் கொள்ளுங்கள், நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆக நம்மை சூழ பிரச்சனைகள் உண்டு, எதிரான சூழ்நிலைகள், விருப்பத்துக்கு மாறாக காரியங்கள் நடக்கிறது எல்லாம் நமக்கு உண்டு. ஆனால் அவைகள் மத்தியில சமாதானமா இருக்கணும்னா, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன். இந்த மனதையுடையவன் என்கிற வார்த்தைக்கு ஆழமான அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நமது திட்டம், நமது ஆலோசனைகள் எல்லாம் நித்திய கன்மலை என்று அழைக்கப்படுகிற அப்பன் இயேசுவின் பேரிலே இருக்குமானால், நமது திட்டங்கள், நமது ஆலோசனைகள், நம்ம சிந்தனைகள் எல்லாம் ஆண்டவர் பேரிலே இருக்குமானால், கண்மலை அசையாதது போல நாமும் அசைக்கப்பட மாட்டோம், மிகுந்த சமாதானம் உண்டாகும். ஆகவே மனுஷனை நம்பி நீங்க ஏமாந்து போய் வந்திருக்கலாம், மனிதனை நம்பி தோற்று போய் வந்திருக்கலாம், உதவி செய்தவர்களே உங்களுக்கு விரோதமாக வந்திருக்கலாம், மனிதரால் துரோகம் செய்யப்பட்டு மனமடிவாக்கப்பட்டு ஏமாற்றப்பட்டு வஞ்சிக்கப்பட்டு வந்திருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரை உறுதியாய் நம்பியிருக்கிற நீ வெட்கப்பட்டு போக கர்த்தர் விடமாட்டார், உன் திட்டங்கள் ஆலோசனைகள் நிறைவேறும், உனக்கு பூரண சமாதானத்தை கர்த்தர் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.